ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வந்து ஆழ்வார் திருநகரி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து ஒரு 9 கருட சேவை பற்றின ஒரு நியூஸை தான் வந்து சொல்ல போகிறேன். ஆழ்வார் திருநகரி வந்து ஆதிநாதன் கோயில் 108 வைணவ திருநகர் கோயிலில் ஒன்றாக இருக்குது. இது நம்மாழ்வார் அவதார தலம் வந்து சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது ஆதிநாத சுவாமி கோயில். பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருதலம் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. இதை குருகூர் என்றும் வந்து அழைக்கிறாங்க. ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாளை ஆதிநாதன் அப்படின்னு ஒரு திருப்பேர் வச்சு இங்கே அழைக்கிறாங்க. இந்த கோயிலில் கோவிந்த விமானம் கீழ் கிழக்கு நோக்கின்ற திருக்கோலத்தில் பெருமாள் வந்து அருள்பாலிக்கிறதா சொல்கிறாங்க. இவரது திருநாமம் ஆதிநாதன் பொலிந்து நின்ற பிரான், ஆதிநாதவல்லி, குருகூர் வள்ளி என 2 தாயார்கள் வந்து தனித்தனி சன்னதிகளில் வந்து அருள்பாலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. குருகு என்றால் பறவை, சங்கு என பல பொருள் உண்டு. இத்தலத்தில் உள்ள பெருமாளை வந்து சங்கன் எனும் சங்குகளின் தலைவன் வழிபட்டதால் இத்தலம் வந்து குருகூர் அப்படின்னு வந்து பெயர் பெற்றதா சொல்கிறாங்க. பிரளய காலம் முடிந்த பின் தோன்றிய முதல் தலம் என்பதால் ஆதிசேத்திரம் என்றும் இது சொல்கிறாங்க. ஆதிசேஷனின் அவதாரமாகிய லட்சுமணன் திருப்புலி ஆழ்வாராக இங்கு அவதரித்ததால் இந்த தலம் சேஷேஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிசேஷனின் அவதாரமாக ராமாயணத்தில் லட்சுமணனின் அவதாரமாக தோன்றிய திருப்புலி ஆழ்வார். இவர் நம்மாழ்வார் வந்து 16 ஆண்டுகள் பேசாத குழந்தையாக தவம் மேற்கொள்வதற்காக அங்கு நின்றார். அந்த புளிய மர பொந்தில் நம்மாழ்வார் இருந்தார். இந்த புளிய மரத்தின் அடியில் நம்மாழ்வார் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. புளிய மரத்திற்கும் சன்னதிக்கும் வந்து பூஜை வந்து உண்டு. புளிய மரத்தின் அடியில் 36 திவ்ய தேச பெருமாள்களும் வந்து இங்கே காட்சி தராங்க. இந்த புளிய மரம் வந்து 5100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புளிய மரமும் பூக்கும் காய்க்கும், ஆனால் பழுக்காது. இரவில் இதன் இலைகள் வந்து உறங்குவதில்லை. நம்மாழ்வார் உற்சவ விக்கிரகம் உலோகம் கொண்டு செய்யப்பட்டது. தாமிரபரணி தண்ணீரை காய்ச்ச முதலில் உடையவர் விக்கிரமும் பின்னர் நம்மாள் விக்கிரமும் வந்து வெளிவந்ததாக சொல்கிறாங்க. இத்தலத்தை சுற்றி 8 திருப்பதிகள் இருக்குது. இதனை சேர்த்து நவத்திருப்பதி வந்து இந்த தலம் வந்து அழைக்கிறாங்க. நம்மாழ்வார் வைகாசி விசாக நட்சத்திரம் என்று அவதரித்தார். அதனால் அந்த தலத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா வந்து மிக கோலமாக நடைபெறும். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறும் பெருந்திருவிழாக்களில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான திருவிழா. ஆதிநாதர் கோயில் வாசல் பந்தலில் நவத்திருப்பதி பெருமாளும் ஊர்வாராக எழுந்தருள்வார்கள். ஆழ்வார் அந்தந்த பெருமாளை பிரதட்சணமாக வந்து அவர்கள் மீது தாம் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்களையும் பாடுவார்கள். இரவு ஆழ்வார் ஹம்ச வாகனத்திலும் அவரது உத்தம சீடர் மதுரகவி ஆழ்வார் பிறங்கி நாற்காலிலும் ராஜகோபுரத்திற்கு வெளியே இருந்தொழி கருடன் மீது அரோகணித்து வரும் நவத்திருப்பதி பெருமாளை வந்து வரவேற்க காத்திருப்பார். ஆழ்வார் திருநகரில் எப்பொழுதுமே கருடனுக்கு தனி சிறப்பு உண்டு. கோயில் மதில் மேல் வடகிழக்கு மூலையில் உள்ள கருடாழ்வாருக்கு ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. இந்த நவத்திருப்பதியில் ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு கருடருக்கும், அதாவது 9 கருட ஆழ்வார்களோட சேவையும் வந்து இதில் வந்து இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் 9 கோயிலையும் 9 கருட ஆழ்வார்களையும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஆழ்வார்களோட 9 கருட சேவை இதாக இருக்குது. நீங்கள் வந்து ஆழ்வார் திருநகரியும் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் இருக்க தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்த 9 நவத்திருப்பதிக்கும் வந்து போய் வெட்டுவாங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே அந்த 9 நவத்திருப்பதி என்னென்ன பெருமாளை வந்து இருக்காரு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.